ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு புது கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட தலைப்பு தீராத மோகம். என் பெயர் மீரா. எனக்கு 25 வயது. என் வாழ்க்கையை பற்றி நினைத்தாலே சில நேரங்களில் எனக்கே புரியாது, ஏன் என் வாழ்க்கை இப்படி ஒரு பாதையில் போகிறது என்று. எனக்கு அம்மா இல்லை. நான் சிறு வயதிலேயே அம்மாவை இழந்து விட்டேன். எனக்கு இருந்தது என் அப்பா மட்டும்தான். எனக்கு ஒரு அண்ணனும் அண்ணியும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வீட்டில் நான் இருந்தாலும் நான் அவர்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்ததில்லை. என் அண்ணிக்கு எப்படியாவது என்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருந்தது. காரணம் எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக இருந்த சொத்துகளில் எனக்கும் பங்கு இருந்தது. நான் வீட்டை விட்டு திருமணம் செய்து சென்று விட்டால் அந்த சொத்துக்களை பற்றி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் அவ்வளவு அமைதியாக இருந்தாலும் அவர்களுடைய பார்வையில் நான் ஒரு சுமைதான். அப்படித்தான் ஒரு நாள் என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப்போகும் ஒரு சம்பந்தம் எங்கள் வீட்டிற்கு வந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் குடும்பத்திலிருந்து சம்பந்தம் வந்திருக்கிறது என்று அப்பா சொன்னார். நான் அதிர்ச்சியாக அவரை பார்த்தேன். யாருக்கு? உனக்குத்தான். என் மனம் உடனே மறுத்தது. அப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்பா என்னை சமாதானப்படுத்த முயன்றார். அவர் நல்ல வேலையில் இருக்கிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டர். நல்ல வசதியான குடும்பம், சொத்து, பணம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் எனக்கு அதில் எதுவுமே முக்கியமாக தெரியவில்லை. எனக்கு அந்த மனிதரை பற்றியே தெரியாது. அவருடைய முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. பிறகு அவருடைய பெயர் சரவணன் என்று தெரிந்தது. அவருக்கு வயது 45. அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். எனக்கு 25. எனக்கும் அவருக்கும் இடையில் 20 வருட வயது வித்தியாசம். அந்த விஷயம் மட்டும் போதுமானதாக இருந்தது என் மனதை பயமுறுத்த. அப்பா, வேண்டாம்பா என்று மீண்டும் சொன்னேன். ஆனால் அப்பா ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார். அவருக்கு அந்த சம்பந்தத்தில் தெரிந்தது என் வாழ்க்கை இல்லை. அவருக்கு தெரிந்தது அந்த குடும்பத்தின் வசதியும் அந்த மனிதனுடைய பதவியும் சொத்து பணமும் மட்டுமே. அன்று இரவு என் அறையில் தனியாக அமர்ந்திருந்தேன். ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டே இருந்தேன். என் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான். அம்மா இருந்திருந்தால் என்னை இப்படி தனியாக முடிவு செய்ய விட்டிருப்பாரா? என் கண்களில் கண்ணீர் வந்தது. அம்மா இருந்திருந்தால் என் கையை பிடித்து, உனக்கு விருப்பமில்லை என்றால் இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்லியிருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அந்த வார்த்தையை சொல்ல எனக்காக யாருமே இல்லை. சில நாட்களிலேயே திருமணம் பேசி முடிக்கப்பட்டது. நானும் வேறு வழி இல்லாமல் சரி என்று சொல்லிவிட்டேன். அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவாக மாறப்போகிறது என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. திருமணத்திற்கு முந்தைய நாள் வீடு முழுவதும் திருமண வேலைகளால் பரபரப்பாக இருந்தது. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அந்த வீட்டில் இருந்த ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் அந்த திருமணம் வேண்டாம். அது நான். என் மனம் அமைதியாகவே இல்லை. நாளை என்ன நடக்கப் போகிறது? நான் யாரோ ஒருவருடைய மனைவியாக விடப் போகிறேன். அவருக்கு 45 வயது. அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர்? என்னிடம் எப்படி நடந்து கொள்வார்? என்னை புரிந்து கொள்வாரா? எனக்கு தெரியவில்லை. அன்று இரவு படுக்கையில் படுத்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. ஒரு பக்கம் திருமணத்திற்கான பயம், மறுபக்கம் அம்மா இல்லாத ஏக்கம், இன்னொரு பக்கம் நான் எங்கே போகிறேன் என்ற கேள்வி. இரவு முழுவதும் கண்களை மூட முயன்றேன். ஆனால் என் மனம் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. விடியற்காலை வந்துவிட்டது. திருமண நாள். வீட்டில் எல்லோரும் எழுந்துவிட்டார்கள். ஆனால் என் மனம் மட்டும் இன்னும் அந்த இரவிலேயே சிக்கிக்கொண்டு இருந்தது. எனக்கு திருமணம் பிடிக்கவில்லை. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். ஆனால் என் மனதை கல்லாக்கி கொண்டேன். எது நடந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் இதுதான் என் வாழ்க்கை என்று என்னையே சமாதானப்படுத்தி கொண்டேன். அந்த நாள் நான் மணமகளாக அலங்கரிக்கப்பட்டேன். என் கழுத்தில் தாலி கட்டப்பட்டது. என் கண்களுக்கு முன்னால் எல்லாமே மங்களாக தெரிந்தது. அந்த நிமிடத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நினைத்தேன். அம்மா, நீ இருந்திருந்தால். என் கண்ணீர் மட்டும் என் கன்னத்தில் வழிந்தது. அன்று நான் ஒரு திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன்.
ஆனால் அந்த திருமணம் என் வாழ்க்கையை எங்கே கொண்டு செல்லப் போகிறது என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. திருமண நாள் மாலை. வீடு முழுவதும் இன்னும் உறவினர்களின் சத்தமும் சிரிப்பும் வாழ்த்துகளும் நிறைந்திருந்தது. காலை முதல் நடந்த திருமணச் சடங்குகள், புகைப்படங்கள், விருந்தினர் வரவேற்பு என்று அந்த நாள் முழுவதும் பரபரப்பாகவே இருந்தது. மாலை நேரத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்ததும் என்னை சரவணனுடன் அவருடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்தார்கள். அனைவரிடமும் விடைபெற்றுவிட்டு காரில் ஏறினேன். அந்த காரில் நானும் சரவணனும் மட்டுமே. கார் மெதுவாக நகரத் தொடங்கியது. என் மனதில் 1000 எண்ணங்கள். பின்னால் விட்டு சென்றது என் அப்பாவின் வீடு. முன்னால் இருப்பது எனக்கு தெரியாத ஒரு புதிய வாழ்க்கை. நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தேன். சில நிமிடங்கள் இருவருக்கும் இடையே எந்த பேச்சும் இல்லை. அப்போது சரவணன் மெதுவாக என் கையை பிடித்தார். நான் சற்றே திடுக்கிட்டேன். அவரை திரும்பி பார்த்தேன். அவர் அமைதியாக என்னை பார்த்துவிட்டு, பயப்படாதே, இனிமேல் நீ என்னோட பொறுப்பு என்றார். அந்த வார்த்தைகள் எனக்கு எதிர்பாராத ஒரு நிம்மதியை கொடுத்தது. அவருடைய குரலில் அந்த நேரத்தில் கடுமை இல்லை. என் மனதுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை தோன்றியது. ஒருவேளை இவர் நல்ல மனிதராக இருக்கலாம், என்னை நன்றாக பார்த்து கொள்வார் போல என்று நினைத்தேன். நான் மெதுவாக என் கையை அவருடைய கையிலேயே வைத்திருந்தேன். அந்த பயணம் நீண்டு கொண்டே இருந்தது. வெளியில் இருள் இறங்கத் தொடங்கியது. நேரம் 7 மணியே தாண்டி இருந்தது. இறுதியில் கார் ஒரு பெரிய வீட்டின் முன் வந்து நின்றது. இதுதான் நம்ம வீடு என்றார் சரவணன். நான் காரிலிருந்து இறங்கினேன். புது வீடு, புது மனிதர்கள், புது வாழ்க்கை. வீட்டிற்குள் சென்றதும் அங்கிருந்தவர்கள் என்னை அன்பாக வரவேற்றார்கள். வாங்க மருமகளே, வாழ்த்துக்கள் என்று பல குரல்கள். அந்த நேரத்தில் என் மனதில் இருந்த பயம் கொஞ்சம் குறைந்தது. எல்லாரும் என்னிடம் நன்றாக பேசினார்கள். நானும் சிரிக்க முயன்றேன். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் என்னுடைய குழப்பம் மட்டும் மறைந்து கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல வீட்டில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய அறைகளுக்கு சென்றார்கள். வீடு அமைதியாக தொடங்கியது. அப்போது சில பெண்கள் என்னை அழைத்து சென்று அலங்கரிக்க ஆரம்பித்தார்கள். என் தலைமுடியை அழகாக சீவி அதில் மல்லிகை பூக்களை சூட்டினார்கள். மல்லிகையின் வாசனை அறை முழுவதும் பரவியது. எனக்காக தேர்ந்தெடுத்திருந்த அழகான பட்டுப்புடவையை அணிவித்தார்கள். காதில் ஜிமிக்கி, கழுத்தில் நகைகள், கைகளில் வளையல்கள், நெற்றியில் சிறிய பொட்டு, முகத்தில் மென்மையான மேக்கப். கண்ணாடி முன் நின்றபோது எனக்கே என்னை அடையாளம் தெரியவில்லை. ஒரு பெண்ணின் திருமண இரவில் இருக்க வேண்டிய அழகு முழுவதும் என்னிடம் இருந்தது. ஆனால் அந்த அழகுக்குள் மறைந்திருந்தது பயம். ரொம்ப அழகா இருக்க என்று ஒருவர் சொன்னார். நான் மெதுவாக சிரித்தேன். ஆனால் என் உள்ளம் மட்டும் கேட்டது, இந்த அழகு நாளைக்கும் கூட என்னிடம் இருக்குமா? சிறிது நேரம் கழித்து என் கையில் ஒரு பால் டம்ளரை கொடுத்தார்கள். அறைக்குள் கொண்டு போ என்றார்கள். அந்த ஒரு வார்த்தை என் இதய துடிப்பை இன்னும் அதிகப்படுத்தியது. நான் மெதுவாக அறையை நோக்கி நடந்தேன். என் காலில் இருந்த கொலுசின் சத்தம் அந்த அமைதியான வீட்டில் தெளிவாக கேட்டது. ஒவ்வொரு அடியும் எனக்கு மிகப்பெரிய பயணமாக இருந்தது. அறையின் கதவுக்கு முன்னால் வந்து நின்றேன். என் கையில் இருந்த பால் டம்ளர் லேசாக நடுங்கியது. ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டேன். கதவை மெதுவாக திறந்தேன். அறை முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மல்லிகை மனம், மென்மையான விளக்கு வெளிச்சம், படுக்கையை சுற்றிலும் பூமாலைகள். அந்த அறை முழுவதும் ஒரு திருமண இரவுக்காகவே அழகாக தயாரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அழகை ரசிக்கும் நிலையில் என் மனம் இல்லை. என் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. என் கையில் இருந்த பாலை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி மட்டும் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. மெதுவாக அறைக்குள் சென்றேன். கதவு பின்னால் மூடியது. அந்த சத்தத்துடன் என் பழைய வாழ்க்கையின் கதவும் மூடப்பட்டு விட்டது போல எனக்கு தோன்றியது. எதிரே சரவணன் இருந்தார். நான் அவரை பார்த்தேன். அவர் என்னை பார்த்தார். அந்த சில நொடிகளில் என் மனதில் இருந்த நம்பிக்கையும் பயமும் ஒன்றோடொன்று போராடி கொண்டிருந்தன. இவர் உண்மையிலேயே நான் நினைப்பது போல நல்லவராக இருப்பாரா என்ற கேள்விக்கு அடுத்த சில நிமிடங்களே பதில் சொல்ல போகின்றன. அறைக்குள் நுழைந்ததும் முதலில் என் கண்கள் சரவணனைத்தான் தேடியது.
அவர் படுக்கையின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் இருந்த சிறிய மேசையின் மேல் ஒரு மது பாட்டிலும் ஒரு கிளாஸும் இருந்தது. அதை பார்த்ததும் என் மனதில் இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் மறைந்தது. அவர் ஏற்கனவே குடித்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் திருமண நாள் என்ற மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. அவர் என்னை பார்த்தார். அந்த பார்வை என்னை அப்படியே உறைய வைத்தது. இங்கே வா என்றார். அவருடைய குரலில் இருந்த அதிகாரம் என்னை நடுங்க வைத்தது. அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். வெளியிலேயே அவருடைய கம்பீரத்தை பார்த்து பலர் பயப்படுவார்கள். இப்போது அந்த மனிதர் என்னுடைய கணவனாக என் முன்னால் அமர்ந்திருந்தார். நான் மெதுவாக அவருக்கு அருகில் சென்று அமர்ந்தேன். என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கால்கள் நடுங்கின. இதயம் மட்டும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவர் மெதுவாக என் மீது கையை வைத்தார். அந்த ஒரு நொடியில் நான் பயத்தில் திடுக்கிட்டேன். என் கையில் இருந்த பால் டம்ளர் தவறி கீழே விழுந்தது. கண்ணாடி உடைந்த சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. அந்த சத்தத்துடன் அவருடைய முகமும் மாறியது. என்ன பண்ணுற? அவருடைய குரல் உயர்ந்தது. நான் பதட்டத்துடன் சாரி, தெரியாம கீழே விழுந்துடுச்சு என்று சொல்ல முயன்றேன். ஆனால் என் வார்த்தை முடிவதற்குள் அவருடைய கோபம் என்னை தாக்கியது. அந்த இரவில் நான் எதிர்பார்த்திருந்த திருமண வாழ்க்கையின் முதல் நினைவாக அன்பு வரவில்லை, பயம் வந்தது. அவர் என்னை தள்ளினார். நான் தடுமாறி கீழே விழுந்தேன். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளும் முன்பே அவருடைய கோபம் மேலும் அதிகமானது. நான் கைகளை வைத்து என்னை தற்காத்து கொள்ள முயன்றேன். தயவு செய்து என்று கெஞ்சினேன். ஆனால் அந்த இரவில் என் குரலை கேட்க யாரும் இல்லை. அவர் என்னை கடுமையாக துன்புறுத்தினார். என் உடல் வலியில் துடித்தது. என் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. நான் எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் என்னிடம் அழுவதற்கு கூட சக்தி இல்லாமல் போனது. அவர் அமைதியாகிவிட்ட பிறகு நான் படுக்கையின் கீழே சுருண்டு கிடந்தேன். என் உடல் முழுவதும் வலி, என் மனம் முழுவதும் பயம். அந்த இரவில் ஒரு கட்டத்தில் இன்னைக்கே நான் செத்து போயிடலாமா என்ற எண்ணம் கூட என் மனதில் வந்தது. ஆனால் அடுத்த நொடியில் என் அம்மாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அம்மா இல்லாத வாழ்க்கையையும் நான் தாங்கிதான் வந்திருக்கிறேன். எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி இங்கே வந்திருக்கிறேன். அப்படி இருக்க இந்த ஒரு இரவால் நான் முடிந்துவிடக்கூடாது. என் மனதுக்குள் மெதுவாக சொன்னேன், மீரா, நீ இவ்வளவு பலவீனமானவள் இல்லை. நீ இதையும் தாங்குவாய். ஒரு நாள் இவரை மாற்றி விடலாம். அந்த நம்பிக்கை உண்மையா வெறும் மாறுதலா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் வாழ்வதற்கு எனக்கு அந்த நம்பிக்கை தேவைப்பட்டது. கண்களை மூடிக்கொண்டேன். கண்ணீரோடு எப்படியோ தூங்கி போனேன். காலை வெளிச்சம் என் கண்களில் விழுந்தபோதுதான் விழித்தேன். எழுந்து நிற்கவே உடல் ஒத்துழைக்கவில்லை. முந்தைய இரவின் வலி இன்னும் உடல் முழுவதும் இருந்தது. யாரையும் பார்க்காமல் நேராக குளியலறைக்கு சென்றேன். கதவை மூடிக்கொண்டதும் நான் என்னை கண்ணாடியில் பார்த்தேன். என் உடலில் இருந்த காயங்களையும் தடயங்களையும் பார்த்ததும் என் கண்கள் மீண்டும் கலங்கின. நேற்று திருமண புடவையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெண் இன்று கண்ணாடி முன்னால் தன்னையே அடையாளம் காண முடியாமல் நின்று கொண்டிருந்தாள். நான் மெதுவாக என் முகத்தை தொட்டேன். மீரா என்று என்னையே அழைத்தேன். பதில் இல்லை. கண்ணீர் மட்டும் வந்தது. என் மனதுக்குள் ஒரு கோபம் எழுந்தது. உனக்கு உன்னையே காப்பாற்றிக் கொள்ள தெரியாதா என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். அந்த கேள்வி என்னை இன்னும் காயப்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் என் உள்ளுக்குள் இன்னொரு குரல் எழுந்தது. இல்லை, இது உன் தவறு இல்லை. அந்த வார்த்தை எனக்குள் மெதுவாக ஒலித்தது. உன்னை துன்புறுத்தியவன் நான் தவறு செய்திருக்கிறான். நான் கண்ணாடியை பார்த்தபடி நீண்ட நேரம் நின்றேன். கண்ணீரை துடைத்து கொண்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று மெதுவாக சொன்னேன். நான் உடைந்து போக மாட்டேன். அன்று காலை குளியலறையை விட்டு வெளியே வந்தபோது நேற்றைய மீரா இல்லை. பயம் இருந்தது, வலி இருந்தது, கண்ணீர் இருந்தது. ஆனால் அதற்குள் எங்கோ ஒரு சிறிய தைரியமும் பிறந்திருந்தது. குளித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தேன். வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. நேற்று இரவு திருமணத்திற்காக வந்திருந்த உறவினர்கள் எல்லோரும் அதிகாலையிலேயே கிளம்பி விட்டிருந்தார்கள். வீட்டில் யாருமே இல்லை. கதவும் திறந்துதான் கிடந்தது. சுற்றிலும் பார்த்தேன். அப்போதுதான் புரிந்தது, சரவணன் தனியாகத்தான் வாழ்கிறார். அவருடைய குணத்தை பற்றி அருகில் இருந்தவர்கள் சிலர் முன்பே சொல்லியிருந்தார்கள்.
அவருக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் என்று மட்டும் எச்சரித்திருந்தார்கள். ஆனால் அந்த கோபத்தின் உண்மையான முகத்தை நான் நேற்றிரவுதான் பார்த்திருந்தேன். நான் மெதுவாக கதவை பூட்டினேன். சமையலறைக்கு சென்றேன். காஃபி போட்டேன். கையில் காஃபி கோப்பையுடன் அவருடைய அறைக்கு சென்றபோது என் கால்கள் தானாகவே தயங்கின. நேற்று இரவு நடந்தது நினைவுக்கு வந்தது. அவரை எழுப்புவதற்கே எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவர் டியூட்டிக்கு செல்ல வேண்டுமே. மெதுவாக அருகில் சென்று என்னங்க என்று அழைத்தேன். அவர் அசையவில்லை. மீண்டும் சற்று தைரியமாக எழுந்திருங்க, டைம் ஆகுது என்றேன். அவர் திடீரென்று கண்களை திறந்தார். என்ன? நான் பயந்து போய், இன்னைக்கு டியூட்டிக்கு போகணும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, நேரமாகிடுச்சு என்றேன். அவர் கோபமாக என்னை பார்த்தார். இனிமேல் எப்போ எழுப்பணும்னு தெரிஞ்சுக்கோ. 8 மணிக்குள்ள என்னை எழுப்பணும், புரியுதா? நான் உடனே தலையாட்டினேன். சரி. அவர் காஃபியை கூட வாங்கி குடிக்கவில்லை. அவசரமாக எழுந்து குளித்துவிட்டு சீருடைய அணிந்து கொண்டார். அவருடைய முகத்தில் இன்னும் கோபம் இருந்தது. சில நிமிடங்களில் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார். கதவு மூடியதும் நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். வீடு முழுவதும் அமைதி. என்ன செய்வது? யாரிடம் பேசுவது? என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் மாறிவிட்டது என்று நினைத்தபோது என் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. ஆனால் அழுவதற்கு நேரம் கூட கொடுக்காமல் சமையலறைக்கு சென்றேன். எனக்கு பிடித்த இடியாப்பம் செய்தேன். தேங்காய் பால் தயாரித்தேன். ஒரு தட்டில் வைத்து தனியாக அமர்ந்து சாப்பிட்டேன். எனக்கு பிடித்த உணவு. ஆனால் அந்த நாளில் அதன் சுவையை கூட ரசிக்க முடியவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் சிறிது நேரம் படுத்தேன். கண்களை மூடியதும் நேற்றிரவு நடந்த ஒவ்வொரு விஷயமும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அந்த பயம், அந்த கண்ணீர், அந்த வலி, எல்லாமே. தூக்கம் வரவில்லை. நேரம் மட்டும் நகர்ந்து கொண்டிருந்தது. மாலை கடந்து இரவு வந்தது. வீட்டின் வாசலில் வண்டி சத்தம் கேட்டதும் என் இதயம் துடிக்க தொடங்கியது. சரவணன் வந்துவிட்டார். அவர் உள்ளே வந்தவுடனேயே டின்னர் ரெடி பண்ணு என்றார். என்ன சமைக்கணும் என்று மெதுவாக கேட்டேன். சப்பாத்தி, வெஜ் குருமா என்றார். நான் சமையலறைக்கு சென்று வேகமாக சமைக்க ஆரம்பித்தேன். சப்பாத்தி செய்தேன். வெஜ் குருமா செய்தேன். எல்லாவற்றையும் தட்டில் பரிமாறினேன். அவர் சாப்பிட ஆரம்பித்தார். நான் தூரத்தில் நின்று கொண்டிருந்தேன். சில நொடிகளுக்கு பிறகு அவர் குரல் உயர்ந்தது. இதுல உப்பு அதிகமா இருக்கு. நான் உடனே சாரி, கொஞ்சம் தவறிடுச்சு, வேற குழம்பு செய்து தாரேன் என்றேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. கையில் இருந்த தட்டையை கோபத்தில் தூக்கி வீசினார். சாப்பாடு தரையில் சிதறியது. நான் பயத்தில் பின்னால் நகர்ந்தேன். அடுத்த நொடியில் அவர் என்னை நோக்கி வந்தார். அந்த இரவும் மீண்டும் அதே கொடுமை. நான் தப்பிக்க முயன்றேன், கெஞ்சினேன். ஆனால் அவருடைய கோபம் குறையவில்லை. அன்றிரவு நான் மீண்டும் கண்ணீருடன் தரையில் அமர்ந்திருந்தேன். அந்த ஒரு இரவு மட்டும் இல்லை, அதற்கு பிறகு அது தினசரி வாழ்க்கையாக மாறிவிட்டது. சின்ன தவறு என்றாலும் கோபம். சாப்பாட்டில் உப்பு அதிகம் என்றாலும் கோபம். சீருடை சரியாக இல்லாவிட்டாலும் கோபம். நான் கேள்வி கேட்டாலும் கோபம். நான் அமைதியாக இருந்தாலும் கோபம். ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டுக்குள் வரும்போது என் மனதில் ஒரே கேள்வி. இன்று என்ன காரணத்துக்காக நான் துன்பப்பட போகிறேன்? நாட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நகர்ந்தன. வெளியில் உலகத்துக்காக அவர் ஒரு கம்பீரமான போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஆனால் அந்த வீட்டுக்குள் எனக்கு அவர் ஒரு பயமாக மாறிவிட்டார். நான் மெதுவாக உணரத் தொடங்கினேன். திருமணம் என்பது எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமில்லை, அது என் பயத்தின் தொடக்கமாகிவிட்டது. நாட்கள் அப்படியே நகர்ந்து கொண்டிருந்தன. காலையில் எழுவது, சமையல் செய்வது, அவரை டியூட்டிக்கு அனுப்புவது, அவர் வீட்டுக்கு வரும் நேரத்தை நினைத்து பயப்படுவது, இரவு அவர் அருகில் படுத்துக்கொள்வது, அதற்கு பிறகு மீண்டும் அதே பயம். என் வாழ்க்கை ஒரு வட்டமாக மாறிவிட்டது. ஒரு நாள் இரவு வழக்கம் போல நான் படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தேன். அன்று மட்டும் சரவணன் சற்று வித்தியாசமாக இருந்தார். அவர் கையில் ஒரு சிறிய இனிப்பு பொட்டலமும் மல்லிகைப்பூவும் இருந்தது. இது உனக்காக என்று சொல்லி என்னிடம் கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை நாட்களில் அவர் எனக்காக எதையும் வாங்கி கொண்டு வந்ததே இல்லை. அன்று ஏதோ அவருக்கு பதவி உயர்வு கிடைத்திருந்ததாக தெரிந்தது. அதனால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். என்னிடம் அன்பாக பேச முயன்றார். என் தலைமுடியில் மல்லிகைப்பூவை வைத்தார். அவருடைய முகத்தில் அந்த நாளுக்கான சந்தோஷம் இருந்தது. ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு அவருடைய உடல் அவருடைய விருப்பத்திற்கு ஒத்துழைக்கவில்லை.
அந்த நிமிடத்தில் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்திருந்த தாம்பத்திய மகிழ்ச்சி இனி ஒருபோதும் வரப்போவதில்லை. அவருடைய அருகில் இருந்தபடியே நான் வெறுமையாகி விட்டேன். ஒரு பெண்ணாக நான் கனவு கண்ட வாழ்க்கை, அன்பான கணவன், என்னை புரிந்து கொள்ளும் ஒருவர், என் கையை பிடித்துக்கொண்டு நடக்கும் வாழ்க்கை. ஒரு நாள் என் கையில் ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பார்த்து இது நம்ம குழந்தை என்று சந்தோஷப்படுவது. அந்த கனவுகள் எல்லாமே என்னிடமிருந்து தூரமாகி போய்விட்டது. அன்று இரவு நான் படுக்கையில் முகத்தை தலையணைக்குள் புதைத்து கொண்டு அழுதேன். என் தலைமுடியில் இருந்த மல்லிகை பூவை கழற்றினேன். அவர் வாங்கி கொடுத்த இனிப்பு பொட்டலத்தை பார்த்தேன். அதை பார்த்ததும் இன்னும் அழுகை வந்தது. அந்த பூக்களை எடுத்து தூரமாக வீசிவிட்டேன். இதுதான் என் வாழ்க்கையா என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுதானா? என் மனதில் ஒரு காலத்தில் இருந்த கனவுகள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. என் அன்பான கணவன், ஒரு அமைதியான குடும்பம், என்னை உயிராக நேசிக்கும் ஒருவர், என் மடியில் தவழும் ஒரு குழந்தை. அந்த கனவுகளில் ஒன்று கூட எனக்கு கிடைக்கவில்லை. நான் ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் வந்தேன் என்று அழுதேன். அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. அதற்கு பிறகும் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நாள் காலை வழக்கம் போல சரவணனுக்கு சாப்பாடு செய்து கொடுத்தேன். அவர் சாப்பிட்டு விட்டு சீருடையை அணிந்து கொண்டார். வீட்டை விட்டு வெளியே வந்து ஜீப்பில் ஏறினார். ஜீப் கிளம்பி செல்லும் வரை வாசலில் நின்று கொண்டிருந்தேன். ஜீப் கண்களிலிருந்து மறைந்ததும் வீட்டுக்குள் திரும்பினேன். அப்போதுதான் பக்கத்து வீட்டின் முன் ஒரு புதிய மனிதர் இருப்பதை கவனித்தேன். புது குடியேற்றம் போல இருந்தது. ஒரு சில பெட்டிகள், சில பொருட்கள். அங்கே யாரோ புதிதாக குடியேறியிருந்தார்கள். அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதிகமாக கவனிக்காமல் வீட்டுக்குள் வந்துவிட்டேன். சில நேரம் கழித்து டிங் டாங் வீட்டு பெல் அடித்தது. நான் கதவின் அருகே சென்று யார் என்று கேட்டேன். வெளியில் இருந்து ஒரு இளைஞரின் குரல். நான் கார்த்திக். கதவை திறந்தேன். எதிரில் ஒரு இளைஞர் நின்றிருந்தார். அவருடைய கையில் ஒரு பால் டம்ளர். நான் கார்த்திக், ஒரு சிவில் இன்ஜினியர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். இப்போதுதான் பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஷிஃப்ட் ஆனேன். நான் மெதுவாக தலையசைத்தேன். ஓ சரி. அவர் கையில் இருந்த பாலை என்னிடம் நீட்டினார். நான் பால் காய்ச்சினேன். பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு உங்களுக்கும் கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன். நான் அந்த பாலை வாங்கி கொண்டேன். உள்ள வாங்க என்று சொன்னேன். அவர் தயக்கத்துடன் வீட்டுக்குள் வந்தார். சோஃபாவில் அமர்ந்தார். நானும் எதிரே நின்று கொண்டிருந்தேன். அவர் சுற்றி பார்த்துவிட்டு மெதுவாக சிரித்தார். ரொம்ப அமைதியான வீடு. அந்த வார்த்தையை கேட்டதும் என் மனதில் ஏதோ ஒரு வலி. அமைதியான வீடா? எனக்கு மட்டும் அது எவ்வளவு சத்தம் நிறைந்த வீடு என்று அவருக்கு தெரியாது. அவர் என்னை பார்த்தார். நீங்க இங்க தனியா இருக்கீங்களா என்று கேட்டார். நான் ஒரு நொடி தயங்கினேன். பிறகு, இல்லை, என் கணவர் இருக்கிறார், அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்று சொன்னேன். அவர் ஆச்சரியமாக தலையசைத்தார். அப்படியா? ஆமாம். அதற்கு மேல் நான் எதுவும் சொல்லவில்லை. அவரும் கேள்விகளை தொடரவில்லை. ஆனால் அந்த சில நிமிடங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவரிடம் பயமில்லாமல் பேச முடியும் போல எனக்கு தோன்றியது. அது ஏன் என்று எனக்கே புரியவில்லை. அந்த மனிதன் யார்? என் வாழ்க்கையில் அவர் ஏன் வந்தார்? அவருடைய வருகை என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? அப்போது எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்திக் என் வாழ்க்கையின் கதவை தட்டிய அந்த நாள் என் வாழ்க்கையும் மெதுவாக ஒரு புதிய கதவை திறக்கத் தொடங்கியது. கார்த்திக் பால் டம்ளரை என்னிடம் கொடுத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தார். நானும் அவருக்கு எதிரே அமர்ந்தேன். முதலில் சாதாரணமாகத்தான் பேச ஆரம்பித்தோம். ஆனால் பேச்சு போக போக எங்களுக்குள் இருந்த தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மனிதரிடம் நான் இவ்வளவு நேரம் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தேன். அவரிடம் எனக்கே தெரியாமல் கேட்டுவிட்டேன். உங்க வீட்டுல பெண்கள் யாரும் இல்லையா? நீங்களே பால் கொண்டு வந்திருக்கீங்க. அவர் சிரித்தார். இல்ல, வீட்டுல யாருமே இல்ல, நான் மட்டும்தான். அப்படியா? ஆமாம். சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். உங்க வயசு என்ன? 28. அவர் சிரித்து கொண்டே சொன்னார். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து சின்னதாக சிரித்தார். இல்லையே, எனக்கு கல்யாணமே ஆகல என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, அதாவது கல்யாணமாகி அது முடிஞ்சிடுச்சு என்றார். நான் ஆச்சரியமாக பார்த்தேன். என்ன ஆச்சு? டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்? அவர் சற்றே அமைதியாக இருந்தார். பெரிய விஷயம் எதுவும் இல்லை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்றார்.
அவருடைய குரலில் அந்த விஷயத்தை பற்றி பேச விருப்பமில்லை என்பது தெரிந்தது. சரி என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் நான் எதுவும் கேட்கவில்லை. சில நேரம் கழித்து அவரும் என்னை பற்றி கேட்க ஆரம்பித்தார். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இவ்வளவு வயது வித்தியாசம் இருக்க எப்படி கல்யாணம் முடிஞ்சது? அந்த கேள்வி கேட்டதும் என் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். வீட்டில் அப்பாதான் முடிவு பண்ணினார் என்றேன். அவருக்கு பிடிச்சிருந்தது, நல்ல குடும்பம், நல்ல வேலைன்னு சொல்லி பேசினாங்க. நான் அதிகம் எதுவும் சொல்ல முடியல. கார்த்திக் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவர் என் பதிலுக்கு பின்னால் இருந்த வழியை புரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் எழுந்தார். சரி, நான் கிளம்புறேன். வீட்டில் இன்னும் நிறைய பொருட்கள் அடுக்கணும். அவர் கையில் இருந்த பால் டம்ளரை நான் எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றேன். அதை நன்றாக கழுவி அவரிடம் கொடுத்தேன். தேங்க்ஸ் என்று சொல்லி அவர் கதவை நோக்கி நடந்தார். அவர் வெளியே செல்ல போகும் அந்த நொடியில் எனக்கே தெரியாமல் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டது. மதியம் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. அவர் திரும்பி பார்த்தார். நானே சமைக்கிறேன், நீங்க வீட்டை அடுக்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால என்று சொல்லிவிட்டு நான் தயங்கினேன். அவர் மெதுவாக சிரித்தார். சரி, வரேன். அவர் சென்றதும் நான் கதவை மூடினேன். எனக்குள் ஏதோ ஒரு சிறிய மகிழ்ச்சி, ஏனென்று தெரியவில்லை. ஆனால் மதிய உணவுக்காக யாரோ ஒருவர் வரப்போகிறார் என்ற எண்ணமே எனக்கு அந்த நாளில் ஒரு வித்தியாசமான உற்சாகத்தை தந்தது. சமையலறைக்கு சென்றேன். ஒரு நல்ல பெரிய கோழியை எடுத்தேன். நன்றாக சுத்தம் செய்தேன். மசாலா எல்லாம் சேர்த்து மனம் வீசும் அளவுக்கு கோழி குழம்பு வைத்தேன். வெள்ளை சாதம் வடித்தேன். சமையலறை முழுவதும் கோழி குழம்பின் வாசனை பரவியது. என்னுடைய சமையலை நான் ரசித்து கொண்டே இருந்தேன். கார்த்திக் வரப்போகிறார் என்ற எண்ணம் என்னை அறியாமலேயே மகிழ்ச்சியாக்கியது. மதியம் நேரம் வந்தது. வீட்டு பெல் அடித்தது. டிங் டாங். கதவை திறந்தேன். கார்த்திக் நின்றிருந்தார். வாங்க என்று சிரித்தபடி அழைத்தேன். அவர் உள்ளே வந்தார். ரொம்ப நல்ல வாசனம் வருது என்றார். சாப்பிட்டு பாருங்க என்று சொல்லி அவரை அமர வைத்தேன். ஒரு பெரிய தட்டில் வெள்ளை சாதமும் சூடான கோழி குழம்பும் பரிமாறினேன். அவர் முதல் கவலம் சாப்பிட்டார். அடுத்த நொடியில் என்னை பார்த்து சிரித்தார். மீரா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் சிரித்தேன். உண்மையாவா? உண்மைதான், ரொம்ப ருசியா இருக்கு. கோழி குழம்பு செம்மையா இருக்கு. அவருடைய முகத்தில் உண்மையான பாராட்டு இருந்தது. நான் அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தேன். என் சமையலை பாராட்டுவது மட்டுமல்ல, அவர் அதை ரசித்து சாப்பிட்டார். என் வாழ்க்கையில் அந்த சிறிய விஷயம் கூட எவ்வளவு பெரியதாக இருந்தது என்று அவருக்கு தெரியாது. என் கணவன் ஒருபோதும் என் கையில் சமைத்த உணவை ரசித்து ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லியதில்லை. ஆனால் இன்று ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் என் சமையலை பாராட்டினார். அந்த பாராட்டு என் மனதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அது காதல் இல்லை. அதற்கு நான் அப்போது எந்த பெயரும் வைக்கவில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவருடைய வார்த்தைகள் என் மனதை காயப்படுத்தாமல் மெதுவாக வருடியது. கார்த்திக் சாப்பிட்டு முடிந்ததும் நான் அவரை பார்த்து, நீங்க சாப்பிட்டாச்சுல்ல, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னேன். சரி மீரா என்று அவர் சிரித்தார். அவர் சாப்பிட்டதை எடுத்து வைத்து அவரை வாசல் வரை வழி அனுப்பினேன். அவர் சென்றதும் கதவை மூடிவிட்டு நான் தனியாக சாப்பிட அமர்ந்தேன். அன்று நான் சாப்பிட்ட உணவின் சுவையே வேற மாதிரி இருந்தது. என் சமையலை ஒருவர் ரசித்து சாப்பிட்டது மட்டுமல்ல, நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் செய்த ஒரு விஷயத்தை யாரோ ஒருவர் மனதார பாராட்டியிருந்தார். அந்த சிறிய விஷயம் கூட என் மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மாலை நேரம் வந்தது. வானம் மெதுவாக நிறமாறி கொண்டிருந்தது. நான் எனக்கு பிடித்த காஃபியை போட்டுக்கொண்டு பால்கனியில் வந்து அமர்ந்தேன். கையில் சூடான காஃபி, முன்னால் தெரிந்த வானம், அமைதியான காற்று. சில நிமிடங்களுக்கு என் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்துவிட்டேன். எதிரே இருந்த பக்கத்து வீட்டு பால்கனியை பார்த்தேன். அங்கே கார்த்திக் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் என் முகத்தில் தெரியாமலேயே ஒரு சிறிய சிரிப்பு வந்தது. எவ்வளவு நாட்களுக்கு பிறகு இப்படி நிம்மதியாக உட்கார்ந்து காஃபி குடிக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த அமைதியை திடீரென்று என் கைபேசியின் சத்தம் கலைத்தது. சரவணனின் அழைப்பு. என் மனதில் இருந்த நிம்மதி உடனே மறைந்தது. ஹலோ, இன்னைக்கு நைட் எனக்காக ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு வை. அவருடைய குரல். சரிங்க, என்ன செய்ய போற?
நீங்க சொல்லுங்க. சில நொடிகள் அமைதியாக இருந்த அவர், சிக்கன் செய் என்றார். சரிங்க, செஞ்சு வைக்கிறேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. நான் மீண்டும் சமையலறைக்கு சென்றேன். சிக்கன் சுத்தம் செய்து மசாலா சேர்த்து சமைக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்தில் வீடு முழுவதும் சிக்கன் குழம்பின் வாசனை நிறைந்தது. வழக்கம் போல எல்லாவற்றையும் தயாராக வைத்து அவருக்காக காத்திருந்தேன். இரவு நேரத்தில் சரவணன் வீட்டிற்கு வந்தார். சாப்பிட்டார். அன்று அவர் வழக்கத்தை விட வேறுபட்டிருந்தார். அவருடைய மனதில் வேறொரு ஆசை இருந்தது. அந்த இரவு என்னுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவருடைய உடல் மீண்டும் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. எவ்வளவு முயன்றாலும் அவரால் முடியவில்லை. அவர் எரிச்சல் அடைந்தார். நான் அமைதியாக இருந்தேன். என்னால் அவரை ஆறுதல் படுத்தவும் முடியவில்லை. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அந்த இரவு முடிந்தபோது என் மனதில் மீண்டும் அதே வெறுமை. என் வாழ்க்கை இப்படியே தானா போகப் போகிறது என்று நினைத்து கொண்டேன். ஒரு பெண்ணாக நான் ஆசைப்பட்ட அன்பும் இல்லை, மன நிம்மதியும் இல்லை. குழந்தை பற்றிய கனவும் நாளுக்கு நாள் என்னை விட்டு தூரமாகி கொண்டிருந்தது. நாட்கள் நகர்ந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி. காலை எழுவது, சமையல் செய்வது, அவரை டியூட்டிக்கு அனுப்புவது, தனியாக வீட்டில் இருப்பது, அவர் வருவதற்காக காத்திருப்பது, அவர் வந்ததும் மீண்டும் பயப்படுவது. அப்படியே என் வாழ்க்கை வெறுமையான நாட்களாக மாறிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் காலை என் உடலில் ஏதோ ஒரு வித்தியாசமான மாற்றத்தை உணர்ந்தேன். சில நாட்களாக உடல் சோர்வாக இருந்தது. என்ன காரணம் என்று எனக்கே புரியவில்லை. சமையலறையில் வேலை செய்யும் போது கூட உடல் ஒத்துழைக்கவில்லை. என்னாச்சு எனக்கு என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த குழப்பத்திற்கு மேலாக இந்த புதிய மாற்றமும் என்னை பயமுறுத்தியது. என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அப்போது டிங் டாங், வீட்டு பெல் அடித்தது. கதவை திறந்தேன். எதிரில் கார்த்திக் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் என் முகத்தில் தானாகவே ஒரு சிரிப்பு வந்தது. வாங்க கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லாதான் இருக்கேன் என்று சொன்னாலும் என் முகத்தில் இருந்த சோர்வை அவர் கவனித்தார். உங்களுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சோர்வா இருக்கீங்க. ஒண்ணுமில்லை என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றேன். உட்காருங்க, காஃபி போட்டு தரேன். சிறிது நேரத்தில் காஃபி கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தேன். அவர் ஒரு மடக்கு குடித்துவிட்டு சிரித்தார். வாவ், உங்க காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் சிரித்தேன். அவ்வளவு நல்லாவா? ஆமாம், தினமும் குடிக்கணும்னு தோணுது. அவர் சொன்ன அந்த சிறிய வார்த்தை கூட என் மனதில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. சில நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு கார்த்திக், மீரா, வெளியே கொஞ்சம் போயிட்டு வரலாமா என்று கேட்டார். நான் சற்றே தயங்கினேன். நீண்ட நாட்களாக வீட்டை தவிர வேறு எங்கும் போகவில்லை. ஆனால் அன்று மனதுக்குள் ஒரு விதமான மாற்றம் தேவைப்பட்டிருந்தது. சரி, நான் வாரேன் என்று சொன்னேன். அவர் காரை எடுத்தார். நான் அவருடன் காரில் ஏறினேன். கார் மெதுவாக அந்த தெருவை விட்டு வெளியே சென்றது. அதே நேரத்தில் அவர்களுக்கு தெரியாமல் இன்னொரு ஜோடி கண்கள் அந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தன. சரவணனுடன் பணிபுரியும் ஒரு கான்ஸ்டபிள் அங்கே இருந்தார். மீரா ஒரு ஆணுடன் காரில் செல்வதை பார்த்ததும் அவர் உடனே சரவணனிடம் தகவல் சொல்லிவிட்டார். சார், மேடம் ஒரு ஆளோட கார்ல எங்கேயோ வெளியே போறாங்க. சரவணனின் முகம் மாறியது. யார் அந்த ஆள்? தெரியல சார். காருக்குள்ள இருந்ததால சரியா பார்க்க முடியல. அந்த ஒரு விஷயம் போதுமானதாக இருந்தது. அவருடைய மனதில் சந்தேகம் உருவானது. அன்று இரவு நான் வீடு திரும்பிய போது நேரம் ஆகிவிட்டிருந்தது. கதவை திறந்தேன். சரவணன் வீட்டில் இருந்தார். அவருடைய முகத்தை பார்த்தவுடனே ஏதோ சரியில்லை என்று எனக்கு தெரிந்தது. எங்கே போயிருந்த? அவர் கேட்டார். நான் பயந்தபடி, கார்த்திக், பக்கத்து வீட்டுக்காரர், அவர்தான் என்று சொல்ல ஆரம்பித்தேன். அதற்குள் அவருடைய கோபம் வெடித்தது. அவன் கூட எதுக்கு போன என்று கத்தினார். அவர்தான் கூப்பிட்டார். நான் சும்மா என்று விளக்க முயன்றேன். ஆனால் அவர் எதையும் கேட்க தயாராக இல்லை. அந்த இரவு மீண்டும் என் மீது வன்முறை கத்தவிழ்த்து விட்டார். நான் பயத்தில் அழுதேன். தயவு செய்து என்னை விடுங்க என்று கெஞ்சினேன். ஆனால் அவர் நிற்கவில்லை. அதே நேரத்தில் எதிரிலிருந்த வீட்டின் மாடியில் கார்த்திக் நின்று கொண்டிருந்தார். அங்கிருந்து சரவணன் வீட்டை பார்க்க முடிந்தது. வீட்டுக்குள் நடக்கும் சத்தங்கள் அவருடைய காதில் விழுந்தன. மீராவின் அழுகை, அவருடைய கெஞ்சல்,
அவற்றை கேட்டதும் கார்த்திகால் அங்கேயே அமைதியாக நிற்க முடியவில்லை. அவர் படிகளில் இறங்க முயன்றார். நான் போய் அவளை காப்பாற்றணும் என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது. ஆனால் அடுத்த நொடி அவர் நின்று விட்டார். அவருக்கு தெரியும், அவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை. அவன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவனிடம் அதிகாரமும் பதவியும் இருக்கிறது. தான் இப்போது உள்ளே சென்று தடுத்ததால் என்ன ஆகும்? மீராவுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை ஏற்படுமோ என்று பயந்தார். அவர் மாடியில் நின்றபடியே கண்ணீருடன் அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கைகள் நடுங்கின. மீராவை இப்படி விட்டுட்டு நான் என்ன பண்றேன் என்று தன்னையே கேட்டுக்கொண்டார். அந்த இரவு ஒரு பக்கம் மீரா உதவிக்காக தவிட்டு கொண்டிருந்தாள். மறுபக்கம் கார்த்திக் அவளை காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். ஆனால் அடுத்ததாக கார்த்திக் என்ன செய்ய போகிறார்? மீராவை காப்பாற்ற அவளுடைய வாழ்க்கைக்குள் அவர் உண்மையாகவே வரப்போகிறாரா? அல்லது சரவணனின் சந்தேகம் இன்னும் பெரிய ஆபத்தாக மாறப்போகிறதா? அந்த இரவு நடந்ததை என்னால் மறக்கவே முடியவில்லை. கார்த்திக் தன்னுடைய வீட்டின் மாடியில் நின்றபடியே என் வீட்டை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களுக்கு முன்னால் நடந்த கொடுமையை பார்த்ததும் என்னை காப்பாற்ற ஓடி வர வேண்டும் என்று அவனுடைய மனம் துடித்தது. ஆனால் எதிரில் இருந்தவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரவணன். அவனிடம் இருந்த அதிகாரமும் கோபமும் நினைத்ததும் கார்த்திக்கின் கால்கள் நகரவில்லை. என்னால் ஏன் அவளை காப்பாற்ற முடியல என்று அவன் தனக்குள்ளேயே வேதனைப்பட்டான். அந்த இரவு முடிவில் நான் வழக்கம் போல கண்ணீரோடு தரையில் சுருண்டு கிடந்தேன். என் கணவன் மட்டும் எதுவுமே நடக்காதது போல தண்ணீர் குடித்துவிட்டு படுக்கையில் சென்று படுத்து தூங்கிவிட்டான். என் வாழ்க்கையில் இன்னொரு இரவும் அப்படியே இருளாக கடந்தது. காலை வழக்கம் போல விடிந்தது. என் உடம்பு முழுவதும் வலித்து கொண்டிருந்தாலும் நான் எழுந்தேன். அடுப்பை பற்ற வைத்து அவருக்கு பிடித்த காலை உணவை சமைத்தேன். சாப்பாடு பரிமாறினேன். அவர் எதுவுமே நடக்காதது போல சாப்பிட்டு வேலைக்கு கிளம்ப தயாரானார். ஆனால் கிளம்பும் முன் அவர் என்னை பார்த்து, இன்னைக்கு நீ வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது என்று கடுமையாக சொன்னார். நான் எதுவும் புரியாமல் அவரை பார்த்தேன். அவர் வெளியே சென்று வீட்டின் வெளிக்கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு சென்று விட்டார். கதவு பூட்டப்பட்ட சத்தம் கேட்ட அந்த நொடி என் மனசுக்குள் ஏதோ உடைந்து போன மாதிரி இருந்தது. நான் என்ன தப்பு பண்ணேன் என்று கதவுக்கு அருகில் நின்று அழுதேன். எனக்கென்று இந்த உலகத்தில் பேசுவதற்கு யாருமே இல்லை. அப்பா என்னை இந்த வாழ்க்கைக்குள் அனுப்பிவிட்டார். கணவன் என்னை ஒரு மனிதியாக கூட மதிக்கவில்லை. இப்போது வீட்டை விட்டு வெளியே போகும் உரிமையும் அவர் எடுத்துக்கொண்டு விட்டார். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே நான் மெதுவாக அழுதேன். என்னோட வாழ்க்கை இப்படியே தான் போயிடுமா என்று எனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டேன். நேரம் மெதுவாக நகர்ந்தது. காலை மதியமானது, மதியம் மாலையானது, மாலை இரவாக மாறியது. நான் மட்டும் அந்த வீட்டுக்குள் தனியாக இருந்தேன். இரவு நேரம். திடீரென்று என் கைபேசி ஒலித்தது. திரையில் பார்த்தேன், சரவணன். பயத்தோடு போனை எடுத்தேன். ஹலோ. அவருடைய குரல் மறுபுறம் கேட்டது. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, நீயும் என்னோட வரணும். சீக்கிரமா கிளம்பி தயாரா இரு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நானுமா வரணும் என்று தயக்கத்தோடு கேட்டேன். ஆமா, அதிகமா கேள்வி கேட்காம நான் சொல்றத செய் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். நான் சில நொடிகள் அப்படியே போனை பார்த்து கொண்டிருந்தேன். இத்தனை நாட்களாக என்னை வீட்டுக்குள்ளேயே அழைத்து வைத்திருந்தவர் இன்று திடீரென்று என்னை பார்ட்டிக்கு அழைக்கிறார். ஏன்? எனக்கே புரியவில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அறைக்குள் சென்றேன். கண்ணாடி முன் நின்றேன். என் முகத்தில் இருந்த சோகத்தை மறைக்க முயற்சி செய்தேன். ஒரு அழகான உடையை அணிந்து கொண்டேன். தலைமுடியை சரி செய்து கொண்டேன். முகத்தில் கொஞ்சம் பவுடர் போட்டு கொண்டேன். கண்ணாடியில் என்னையே பார்த்தபோது என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? அந்த நேரத்தில் வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். சரவணன் வந்துவிட்டார். என் இதயம் மீண்டும் பயத்தில் துடிக்க ஆரம்பித்தது. அவர் கதவை திறந்து உள்ளே வந்தார். நான் அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்ததும், வா, நேரமாச்சு என்று மட்டும் சொன்னார். நான் மெதுவாக அவரை பின்தொடர்ந்து வெளியே வந்தேன். ஆனால் அந்த இரவு என்னுடைய வாழ்க்கையை எந்த பக்கம் திருப்பப் போகிறது என்பதே அப்போது எனக்கு தெரியவில்லை.
அன்று இரவு சரவணன் என்னை பாட்டிக்கு அழைத்துச் செல்ல வந்தபோது என் மனதுக்குள் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருந்தது. அவர் வீட்டுக்குள் வந்ததும் நான் அணிந்திருந்த உடையை பார்த்தார். நான் ஒரு அழகான வெஸ்டர்ன் ட்ரெஸ் அணிந்திருந்தேன். சாதாரணமாகத்தான் இருந்தாலும் அதை பார்த்தவுடன் அவருடைய முகம் மாறியது. யாருக்காக இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க என்று கடுமையாக கேட்டார். நான் அதிர்ச்சியாக அவரை பார்த்தேன். யாருக்காகவும் இல்லைங்க, நீங்க பாட்டிக்கு வர சொன்னீங்க, அதனால தான் என்று மெதுவாக சொன்னேன். ஆனால் அவர் என் பதிலை கேட்கவே இல்லை. என்னை இழிவாக பேச ஆரம்பித்தார். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்த ஒவ்வொரு நொடியும் என் மனசு உடைந்து கொண்டே இருந்தது. நான் என்ன தவறு செய்தேன்? அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததுதானா என் தவறு? அவருடைய மனைவியாக நான் அவருடன் வெளியே செல்ல நினைத்ததுதானா என் தவறு? எதற்கும் பதில் தெரியவில்லை. நான் எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்றேன். அந்த உடையை கழற்றிவிட்டு ஒரு சாதாரண புடவையை அணிந்து கொண்டேன். கண்ணாடியில் என்னை பார்த்தேன். சில நிமிடங்களுக்கு முன்பு இருந்த அந்த சிறிய மகிழ்ச்சி கூட இப்போது காணவில்லை. என் கண்களில் கண்ணீர். என் மனதில் ஒரே கேள்வி, என்ன செய்தாலும் இவருக்கு நான் சரியாக இருக்க மாட்டேனா? சில நேரத்தில் நாங்கள் காரில் கிளம்பினோம். காருக்குள் முழுவதும் அமைதி. நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். சில கிலோமீட்டர்கள் சென்ற பிறகு சரவணனின் குரல் மெதுவாக மாறியது. மீரா. நான் அவரை பார்த்தேன். நான் உன்னை கஷ்டப்படுத்துறது தப்புதான். எனக்கு நம்பிக்கையே வரவில்லை. அவர் தொடர்ந்து பேசினார். சில நேரம் எனக்கு கோபம் அதிகமாகிடுது. அதனால தான் உன்னை காயப்படுத்துறேன். என்னை மன்னிச்சிரு. நான் அமைதியாக இருந்தேன். இனிமேல் உன்னை அப்படி நடத்த மாட்டேன். நீயும் எனக்கேற்ற மாதிரி நடந்துக்க. நாம நல்லா இருக்கலாம் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்தது. ஒருவேளை இவர் உண்மையிலேயே மாறிவிடுவாரோ என்று நினைத்தேன். சரிங்க என்று மெதுவாக சொன்னேன். அவர் மீண்டும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த சில நிமிடங்கள் மட்டும் என் மனதில் ஒரு சிறிய அமைதியை ஏற்படுத்தியது. சிறிது நேரத்தில் நாங்கள் பார்ட்டி நடக்கும் இடத்துக்கு சென்றோம். அங்கே ஏற்கனவே நிறைய பேர் இருந்தார்கள். சரவணன் உள்ளே சென்றதும் பலரும் அவரை மரியாதையுடன் வரவேற்றார்கள். நானும் அவருக்கு பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். அவரை எல்லோரும் ஒரு கம்பீரமான போலீஸ் அதிகாரியாக பார்த்தார்கள். ஆனால் அவருடைய இன்னொரு முகம் எனக்கு மட்டுமே தெரியும். சிலர் என்னை பார்த்து சிரித்து பேசினார்கள். நானும் மரியாதைக்காக சிரித்தேன். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் எங்களை பார்த்து கொண்டே அருகில் வந்தார். சரவணன் சார், ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. இவர் உங்க பொண்ணா என்று என்னை பார்த்து கேட்டார். அந்த ஒரு கேள்வியை கேட்டதும் சரவணனின் முகம் உடனே மாறியது. அவருடைய கோபம் கண்களில் தெரிந்தது. நான் உடனே நிலைமையை சமாளிக்க, இல்ல சார், இவர் என்னோட ஹஸ்பண்ட் என்று சொன்னேன். அந்த நபர் சற்றே சங்கடப்பட்டார். ஓ, ஓகே சார், சாரி, வயது வித்தியாசம் கொஞ்சம் அதிகமா இருந்ததால் கேட்டுட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஆனால் அந்த வார்த்தை சரவணனின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அதன் பிறகு அவர் பார்ட்டியில் இருந்தாலும் அவருடைய முகத்தில் கோபம் மட்டும் குறையவில்லை. நான் அவரிடம் பேச முயன்றேன். அவர் பதில் சொல்லவில்லை. பார்ட்டி முடிந்தது. நாங்கள் இருவரும் மீண்டும் காரில் ஏறினோம். கார் கிளம்பியதும் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தது. பிறகு சரவணன் திடீரென்று என்னை பார்த்தார். அவருடைய முகத்தில் மீண்டும் அதே கோபம். எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சியா என்று கேட்டார். நான் பதறிப்போய், நான் எதுவுமே செய்யலங்க, அவர்தான் கேட்டார் என்று சொன்னேன். நீ வாயை மூடு என்று கத்தினார். நான் பயந்து அமைதியாகி விட்டேன். அந்த நேரத்தில் அவர் முன்பு காரில் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் நினைவுக்கு வந்தது. இவர் உண்மையிலேயே மாறிவிட்டாரா என்று நம்பியது என் தவறா என்று நினைத்து கொண்டேன். அன்று இரவு மீண்டும் அவருடைய கோபம் என்னை நோக்கி திரும்பியது. நான் பயத்தில் அழுதேன். வேண்டாங்க, வீட்டுக்கு போகலாம் தயவு செய்து என்று கெஞ்சினேன். ஆனால் அவர் என் வார்த்தைகளை கேட்கவில்லை. அந்த இரவு நடந்த வன்முறை என் மனதையும் உடலையும் இன்னும் ஒரு முறை சிதைத்தது. வீட்டுக்குள் வந்த பிறகும் அவருடைய கோபம் அடங்கவில்லை. நான் கண்ணீருடன் அவரிடம்,
என்னை இப்படி செய்யாதீங்க, நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன் என்று கேட்டேன். ஆனால் பதில் இல்லை. அந்த இரவு முடிந்தபோது நான் படுக்கையின் ஓரத்தில் தனியாக அமர்ந்திருந்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று சொன்ன அதே மனிதர் மீண்டும் என்னை உடைத்து விட்டார். அப்போதுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவர் மாறவில்லை. நான் மட்டும் ஒவ்வொரு முறையும் அவர் மாறிவிடுவார் என்று நம்பிக்கை கொண்டிருந்தேன். அந்த இரவு நான் கண்ணாடியில் என்னை பார்த்தேன். என் முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு மெதுவாக சொன்னேன், மீரா, இனிமேல் நீ என்ன செய்ய போற? அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மனிதர் இருந்தார். என்னை அந்த மாடியில் இருந்து பார்த்து கொண்டே கண்ணீர் விட்டு கொண்டிருந்த கார்த்திக். அவருக்கு என்னுடைய நிலைமை தெரியுமா? அவர் என்னை காப்பாற்ற வருவாரா? அல்லது சரவணனின் அதிகாரத்திற்கு முன் அவராலும் எதுவும் செய்ய முடியாதா? அந்த இரவு நடந்த எல்லாவற்றையும் மனதுக்குள் நினைத்து கொண்டே நான் சரவணனை பார்த்து கொண்டிருந்தேன். வழக்கமாக பாட்டி முடிந்து வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு விட்டு அமைதியாக படுத்து தூங்கி விடுவார். ஆனால் அந்த இரவு மட்டும் அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான கோபம் இருந்தது. பாட்டியில் நடந்த அந்த சிறிய சம்பவம் அவருடைய மனதில் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்று அவர் தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டிருந்தார். நான் எதுவும் பேசவில்லை. அவரிடம் பேசினால் இன்னும் கோபப்படுவார் என்று தெரிந்திருந்தது. அவர் திடீரென்று அறையின் ஓரத்தில் இருந்த மதுபான பாட்டிலை எடுத்தார். கண்ணாடியில் ஊற்றி குடிக்க ஆரம்பித்தார். ஒரு முறை, 2 முறை, அதற்கு பிறகு அளவுக்கு அதிகமாக குடித்தார். அவருடைய கண்கள் சிவந்தன. நான் பயந்து அறையின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தேன். சரவணன், போதும், தூங்கலாம், நாளைக்கு டியூட்டி இருக்கே என்று மெதுவாக சொன்னேன். அவர் என்னை பார்த்தார். அந்த பார்வையை பார்த்தவுடனே என் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. நீ எனக்கு அறிவுரை சொல்றியா என்று குரலை உயர்த்தினார். இல்லங்க என்று நான் பின்னால் நகர்ந்தேன். ஆனால் அவர் விடவில்லை. அந்த இரவு அவருடைய கோபம் எல்லை மீறியது. என்னுடைய ஆடையை பிடித்து இழுத்தார். நான் பயந்து கெஞ்சினேன், தயவு செய்து என்னை விட்டுடுங்க. ஆனால் என் குரல் அவருடைய கோபத்தில் மறைந்து போனது. அந்த இரவு முழுவதும் நான் பயத்திலும் வேதனையிலும் இருந்தேன். என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலை. என்ன நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம். நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே இரவு இன்னும் இருண்டு கொண்டிருந்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் நிற்கவில்லை. நான் என்ன பாவம் செய்தேன் என்று மனதுக்குள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் உடலில் ஏற்பட்ட காயங்களை விட என் மனதில் ஏற்பட்ட காயம்தான் அதிகமாக வலித்தது. என்னை அன்பாக பார்த்து கொள்ள வேண்டிய கணவன், என்னுடைய பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மனிதர் எனக்கு பயமாக மாறிவிட்டார். அந்த இரவு முடிவே இல்லாத இரவாக தோன்றியது. இறுதியில் அவர் தூங்கிவிட்டார். நான் மட்டும் படுக்கையின் ஓரத்தில் சுருண்டு உட்கார்ந்திருந்தேன். என் கைகளால் என்னையே அணைத்து கொண்டு அழுதேன். இது வாழ்க்கையா என்று மெதுவாக கேட்டேன். அப்போது என் மனதில் கார்த்திக் நினைவுக்கு வந்தார். அன்று மாடியில் இருந்து என்னை பார்த்து கொண்டிருந்த அந்த கண்கள், அதிலிருந்த வேதனை, அவர் என்னை காப்பாற்ற முடியாமல் தவித்தது, எல்லாமே நினைவுக்கு வந்தது. என் வாழ்க்கையில் யாராவது ஒருவராவது உண்மையாக என்னை மனிதியாக பார்த்தால் போதும் என்று தோன்றியது. ஆனால் அந்த நம்பிக்கையை வெளியில் சொல்லக்கூட எனக்கு பயமாக இருந்தது. அந்த இரவு கண்ணீரை துடைத்துக்கொண்டு கண்ணாடியில் என்னை பார்த்தேன். என் முகத்தை பார்த்து மெதுவாக சொன்னேன், மீரா, நீ இன்னும் முடிந்து போக கூடாது. ஒரு நாள் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். அந்த வார்த்தைகள் என் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்தன. ஆனால் அந்த நம்பிக்கை என்னை எங்கே கொண்டு செல்ல போகிறது? கார்த்திக் மீண்டும் என் வாழ்க்கையில் எந்த விடத்தில் வரப்போகிறார்? அந்த இரவு முழுவதும் நடந்த சம்பவங்களுக்கு பிறகு என் உடம்பு முழுவதும் வலித்து கொண்டிருந்தது. கண்களை மூடினாலும் அந்த இரவின் நினைவுகள் மட்டும் விடாமல் துரத்தி கொண்டிருந்தன. எப்படியோ கொஞ்ச நேரம் தூங்கிய நான் காலையில் விழித்தேன்.
எழுந்து குளியலறைக்கு சென்றேன். குளித்துக் கொண்டிருக்கும் போது கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். என் முகத்திலும் உடலிலும் தெரிந்திருந்த காயங்களை பார்த்ததும் என் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. மீரா, இன்னும் எவ்வளவு நாள்தான் இப்படியே என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். ஆனால் அழுவதற்கு நேரமில்லை. வழக்கம் போல சமையலறைக்கு சென்று காலை உணவை தயார் செய்தேன். சரவணன் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அவரை எழுப்பி, எழுந்திருங்க, டைம் ஆச்சு, டியூட்டிக்கு போகணும் என்று சொன்னேன். அவர் எழுந்து தயாராக ஆரம்பித்தார். அப்போதுதான் வீட்டின் வாசலில் யாரோ நிற்பது என் கவனத்திற்கு வந்தது. கதவை திறந்து பார்த்தபோது என் அப்பா, அவருடன் என் அண்ணனும் அண்ணியும் வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் என் மனதில் பல உணர்வுகள் ஒரே நேரத்தில் ஓடின. ஒருபுறம் அவர்களை பார்த்த சந்தோஷம், மறுபுறம் இவர்களிடம் என் நிலைமையை சொன்னால் என்ன செய்வார்கள் என்ற பயம். என் அண்ணனும் அண்ணியும் என்னை எப்போதுமே அவ்வளவாக அன்புடன் பார்த்தவர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் முன்னால் என் கண்ணீரை காட்ட விரும்பவில்லை. நான் இங்கே சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்பது போல முகத்தில் ஒரு போலியான சிரிப்பை வைத்து கொண்டேன். சரவணனும் அதே நேரத்தில் முற்றிலும் வேறு மனிதராக மாறிவிட்டார். என் குடும்பத்தினர் முன்னால் மிகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் பேசினார். வாங்க, எப்படி இருக்கீங்க? மீராவை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். அவரை பார்த்த என் அப்பாவுக்கு என் மகளை நல்ல குடும்பத்துக்கு தான் கொடுத்திருக்கிறேன் என்ற நிம்மதி வந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருந்தது. சரவணனின் உண்மையான முகம் என்னால் மட்டுமே பார்க்கப்பட்டது. அப்போது என் அண்ணனுடைய மகள் கீர்த்தி ஓடி வந்து என்னை கட்டி பிடித்தாள். அத்தை என்று அழைத்த அந்த ஒரு வார்த்தை என் மனதை உடைத்துவிட்டது. என் குடும்பத்தில் என்னை உண்மையாக நேசிக்கும் ஒரே குழந்தை அவள்தான். அவள் என்னை நன்றாக பார்த்துவிட்டு திடீரென்று கேட்டாள், அத்தை, உங்க உடம்புல என்ன காயம்? நான் ஒரு நொடி தடுமாறினேன். அவளுடைய கண்கள் என் முகத்தையும் கைகளையும் பார்த்து கொண்டிருந்தன. அது நேத்து வெளியே போகும்போது என்று சொல்லி நான் நிறுத்தினேன். என்ன காரணம் சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை. கார்ல இருந்து கொஞ்சம் தவறி விழுந்துட்டேன் என்று பொய் சொல்லிவிட்டேன். கீர்த்திக்கு அது உண்மை போல தெரியவில்லை. அவள் என் கையை பிடித்து கொண்டு, அத்தை, நீங்க இங்க கூட வீட்டுக்கு வாங்க என்றாள். அந்த வார்த்தை என் மனதை இன்னும் அதிகமாக கலங்க வைத்தது. வீட்டுக்கு போகலாமா? என் அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா? இல்லை, நான் இங்கேயே இருந்து விட வேண்டுமா? ஒரு பக்கம் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஆசை, மற்றொரு பக்கம் சரவணனின் பயம். அவர் என்னை தேடி என் குடும்பத்தினரிடம் வந்துவிட்டால், அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? எனக்கே எதுவுமே புரியவில்லை. அன்று அவர்கள் வீட்டில் இருந்த நேரம் முழுவதும் நான் அவர்களுக்காக சமைத்து பரிமாறினேன். சாப்பாடு போடும்போது என் அப்பா, மீரா, நீ நல்லா இருக்கியா என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வியை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. ஆனால் உடனே சிரித்து கொண்டு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்பா என்று சொன்னேன். சரவணன் அருகில் இருந்ததால் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. மாலை நேரம் வந்தது. அவர்கள் கிளம்ப தயாரானார்கள். கீர்த்தி மட்டும் மீண்டும் என் கையை பிடித்து கொண்டாள். அத்தை, நீங்க எங்களோட வாங்களே என்று கேட்டாள். என் இதயம் அந்த நொடியில் போயிடு என்று கத்தி கொண்டிருந்தது. ஆனால் என் மனதின் இன்னொரு மூளை, நீ போயிட்டா சரவணன் என்ன செய்வார் என்று பயமுறுத்தியது. நான் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அவளை அணைத்து கொண்டேன். நீ நல்லா படிக்கணும் கீர்த்தி என்று மட்டும் சொன்னேன். அவர்கள் அனைவரும் வெளியே சென்றார்கள். கீர்த்தி காரில் ஏறிய போதும் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். கார் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தது. நான் வாசலில் நின்றபடியே பார்த்து கொண்டிருந்தேன். கார் கண்களில் இருந்து மறைந்ததும் என் முகத்தில் இருந்த அந்த சிறிய சிரிப்பும் மறைந்து விட்டது. மீண்டும் அதே வீடு, அதே சுவர்கள், அதே தனிமை, அதே பயம். அந்த இரவு சரவணன் என்ன செய்வாரோ என்ற எண்ணம் மட்டும் என் மனதை பிடித்து கொண்டது. கதவை மூடிவிட்டு வீட்டுக்குள் வந்தேன். அந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தேன். என் மனதில் ஒரே ஒரு கேள்வி, இன்று இரவு என்ன நடக்கப் போகிறது? அதற்கான பதில் எனக்கு தெரியவில்லை.
ஆனால் அந்த இரவு என் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய திருப்பம் காத்திருந்தது. அன்று மாலை என் அப்பாவும் அண்ணனும் அண்ணியும் கீர்த்தியும் கிளம்பி சென்ற பிறகு நான் நீண்ட நேரம் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தேன். கீர்த்தி கேட்ட அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்தது. அத்தை, நீங்க எங்களோட வீட்டுக்கு வாங்க. ஒருவேளை நான் அவளுடன் சென்றிருந்தால் என் வாழ்க்கை மாறியிருக்குமோ? எனக்கு தெரியவில்லை. அப்படியே யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் சரவணனிடமிருந்து போன் வந்தது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வர்றேன், சரிங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை வைத்தேன். சில நேரத்தில் அவர் வீட்டுக்கு வந்தார். ஆனால் அன்று அவர் வழக்கத்தை விட வித்தியாசமாக இருந்தார். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. வீட்டுக்குள் வந்ததும் எதுவுமே பேசாமல் சாப்பிட்டுவிட்டு நேராக அறைக்கு சென்று படுத்தார். சில நிமிடங்களிலேயே தூங்கிவிட்டார். நான் மட்டும் சமையலறையில் வேலைகளை முடித்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் அவரது கைபேசி தொடர்ந்து ஒலி எழுப்பியது. மீண்டும் மீண்டும் மெசேஜ்கள் வந்து கொண்டே இருந்தன. முதலில் நான் கவனிக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து மெசேஜ்கள் வந்ததால் யாராக இருக்கும் என்ற எண்ணம் வந்தது. அவரை எழுப்பாமல் கைபேசியை பார்த்தேன். திரையில் ஒரு பெண்ணின் பெயர் இருந்தது. அதற்கு கீழே வந்திருந்த மெசேஜ்களை பார்த்ததும் என் மனம் அதிர்ந்தது. அந்த பெண்ணும் சரவணனும் நீண்ட நாட்களாக மிகவும் நெருக்கமாக பழகி வருவது போல இருந்தது. அவர்கள் பேசிய விதம் சாதாரண நட்பாக தெரியவில்லை. சில மெசேஜ்கள் என்னை மிகவும் காயப்படுத்தின. இவ்வளவு நாளும் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாரா என்று எனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டேன். என் கைகள் நடுங்கின. அன்று நான் கார்த்திக்குடன் காரில் சென்றதை பார்த்ததற்கே என்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தியவர். ஆனால் அவரே இப்படி இன்னொரு பெண்ணுடன் ரகசியமாக பழகி கொண்டிருக்கிறாரே. அந்த நொடி எனக்குள் கோபமும் வேதனையும் ஒரே நேரத்தில் எழுந்தது. அவரை எழுப்பி இது என்ன என்று கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் உடனே பயம் வந்தது. கேட்டால் என்ன செய்வார் என்று நினைத்தேன். கைபேசியை அப்படியே வைத்துவிட்டு அமைதியாக வெளியே வந்தேன். அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஒருபுறம் கணவனின் கொடுமை, மறுபுறம் அவனுடைய ரகசியமான உறவு. என் வாழ்க்கை ஏற்கனவே உடைந்து போயிருந்தது. அதிலும் நான் யாரிடம் போய் இதை சொல்வது? அப்பாவிடம் சொன்னால் அவர் என்னை மீண்டும் இந்த வீட்டுக்குத்தான் அனுப்பிவிடுவாரோ? அண்ணனிடம் சொன்னால் அவன் என்ன செய்வார்? எதுவுமே தெரியவில்லை. கண்ணீருடன் படுத்து கொண்டேன். அடுத்த நாள் காலை எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது. படுக்கையிலிருந்து எழுந்தவுடனே திடீரென்று வாந்தி வருவது போல இருந்தது. நான் அவசரமாக குளியலறைக்கு சென்றேன். வாந்தி எடுத்த பிறகும் தலை சுற்றி கொண்டே இருந்தது. என்னாச்சு எனக்கு என்று நினைத்து கொண்டே வெளியே வந்தேன். சில அடிகள் நடந்ததும் உலகமே சுற்றுவது போல தோன்றியது. அடுத்த நொடி நான் மயங்கி கீழே விழுந்தேன். அந்த சத்தத்தை கேட்ட சரவணன் எழுந்து ஓடி வந்தார். மீரா என்று பதறியபடி என்னை தூக்கினார். அவருடைய முகத்தில் முதல் முறையாக உண்மையான பதட்டத்தை பார்த்தேன். என்னை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவமனையில் என்னை பரிசோதித்தார்கள். சில நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார். சரவணன் அவரிடம் டாக்டர் என்னாச்சு என்று கேட்டார். மருத்துவர் சிரித்து கொண்டே பயப்பட வேண்டாம், பரிசோதனை முடிவுகள் வந்திருக்கிறது, வாழ்த்துக்கள், உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட அந்த நொடி என் காதுகளுக்குள் வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. கர்ப்பமாக இருக்கிறார், அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. என் கண்களில் தானாகவே கண்ணீர் வந்தது. ஆனால் அது வேதனையின் கண்ணீர் இல்லை. பல வருடங்களாக நான் காத்திருந்த ஒரு கனவு நிஜமானதன் சந்தோஷ கண்ணீர். என் கையை என் வயிற்றின் மீது வைத்து கொண்டேன். உண்மையாவா என்று மெதுவாக கேட்டுக்கொண்டேன். என் மனதுக்குள் 1000 கனவுகள் ஒரே நேரத்தில் தோன்றின. ஒரு சிறிய குழந்தை, அந்த குழந்தையை என் கைகளில் தூக்கி கொண்டு நிற்பது, அம்மா என்று அழைக்கும் அந்த சிறிய குரல். என் வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத அன்பை அந்த குழந்தைக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாமே என் கண் முன்னால் வந்தது. நான் சரவணனை பார்த்தேன்.
நேற்று வரை அவர் மீது இருந்த கோபமும் வெறுப்பும் அந்த நொடியில் எங்கோ மறைந்து போனது போல இருந்தது. அவரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் மீது மீண்டும் ஒரு சிறிய நம்பிக்கை என் மனதில் பிறந்தது. இனி இவர் மாறி விடுவாரோ, இந்த குழந்தைக்காகவாவது என்னை நல்லா பார்த்து கொள்வாரோ என்று நினைத்தேன். என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாத நாள் அது. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அந்த ஒரு செய்தி மட்டும் என் மனதை முழுவதுமாக மகிழ்ச்சியால் நிரப்பியது. என் வயிற்றில் உருவாகி கொண்டிருக்கும் அந்த சிறிய உயிரை பற்றி நினைத்து கொண்டே நான் கண்களை மூடினேன். என் குழந்தை, நீ வந்துட்ட என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் இந்த குழந்தையின் வரவு என்ன மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. அப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. என் வாழ்க்கையில் முதல் முறையாக என்னை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் என் மனசுக்குள் மட்டும் ஒரு சிறிய சந்தோஷம் இருந்தது. என் வயிற்றில் ஒரு உயிர் வளர்ந்து கொண்டிருந்தது. 3 மாதங்கள் கடந்திருந்தது. அந்த குழந்தையை நினைத்தாலே என் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. சரவணன் எனக்கு செய்த கொடுமைகள், அவன் இன்னொரு பெண்ணுடன் வைத்திருந்த தொடர்பு எல்லாமே எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்தேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் எனக்காக மட்டும் இல்லை, என் குழந்தைகளுக்காக நான் வாழணும் என்று தினமும் என்னையே சமாதானப்படுத்தி கொண்டேன். அவரை எதிர்த்து பேசுவதற்கு எனக்கு பயம். ஏனென்றால் அவருடைய கோபத்தை நான் ஏற்கனவே பலமுறை பார்த்திருந்தேன். அதனால் அவர் என்ன செய்தாலும் அமைதியாக இருந்து விடுவதுதான் எனக்கு பாதுகாப்பாக தோன்றியது. ஆனால் அந்த இரவு வீட்டின் கதவு திறந்த சத்தம் கேட்டதும் நான் வெளியே வந்தேன். சரவணன் வழக்கத்தை விட அதிகமாக குடித்திருந்தார். நடக்க கூட சிரமப்பட்டு கொண்டே உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் எனக்கு பயமாக இருந்தது. என்னாச்சு சரவணன், ஏன் இவ்வளவு குடிச்சிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்று மெதுவாக கேட்டேன். அவர் எதுவும் சொல்லாமல் என்னை பார்த்துவிட்டு, ஒண்ணுமில்லை, என்னை விட்டுடு என்று சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தார். ஆனால் அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு பெரிய கோபமும் குழப்பமும் இருந்தது. இல்ல, ஏதாவது நடந்திருக்கா, என்கிட்ட சொல்லுங்க என்று நான் மீண்டும் கேட்டேன். அப்போது அவருடைய போன் ஒலித்தது. அவர் உடனே போனை எடுத்து பார்த்தார். அந்த ஒரு நொடியிலேயே என் பார்வையும் அந்த திரையில் விழுந்தது. ஒரு பெண்ணின் பெயர். அந்த பெயரை பார்த்ததும் என் மனசுக்குள் ஏதோ உடைந்தது. இதுவரைக்கும் தெரிந்த விஷயத்தை நான் பொறுத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நாள் மட்டும் என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. என் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த குழந்தையை நினைத்தேன். இனிமேல் நான் கேட்காமல் இருந்தால் இந்த வாழ்க்கைக்கு எப்போதும் முடிவே இருக்காது என்று மனதுக்குள் முடிவு செய்தேன். சரவணா, அந்த போன்ல வந்தது யார்? அவர் பதில் சொல்லவில்லை. நான் கேட்கிறேன், அது யார் என்று மீண்டும் கேட்டேன். அவருடைய கோபம் திடீரென்று அதிகமானது. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா என்று கத்தினார். அடுத்த நொடியில் அவர் கையில் இருந்த போனை தரையில் வீசி உடைத்தார். அந்த சத்தத்தை கேட்டதும் நான் பயந்து பின்வாங்கினேன். என்கிட்ட ஏன் இப்படி கோபப்படுறீங்க? நான் கேட்டது ஒரு கேள்விதானே என்று சொல்லி கொண்டிருந்த போது அவர் போதையில் என்னை தள்ளினார். நான் சமநிலையை இழந்து பின்னால் தடுமாறினேன். அருகில் இருந்த ஒரு கூர்மையான பொருளின் விளிம்பில் என் உடல் மோதிய அந்த நொடி என் மனசுக்குள் ஒரே பயம். என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்பதுதான். வயிற்றை பிடித்து கொண்டு கீழே உட்கார்ந்தேன். சரவணா, எனக்கு முடியல, உதவி பண்ணுங்க என்று அழைத்தேன். ஆனால் அவர் போதையில் இருந்ததால் என்ன நடக்கிறது என்பது அவருக்கே புரியவில்லை. சில நொடிகளில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். நான் மட்டும் தனியாக கதறி கொண்டிருந்தேன். யாராவது வாங்க, தயவு செய்து யாராவது உதவி பண்ணுங்க. என் குரல் வீட்டை தாண்டி வெளியே சென்றது. அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்தார்கள். நிலைமையை பார்த்ததும் உடனே ஆம்புலன்ஸுக்கு அழைத்தார்கள். அந்த நேரத்தில் என் கண்களுக்கு முன்னால் ஒரே ஒரு முகம்தான் வந்தது. கார்த்திக். என்னை அப்படியே விட்டுவிடாமல் மற்றவர்களுடன் சேர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவசரமாக உதவினார். ஆம்புலன்ஸ் கதவு மூடப்பட்டதும் நான் வயிற்றை பிடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன்.
கடவுளே, என்னை வேண்டுமானாலும் காப்பாற்றாமல் விட்டாலும் பரவாயில்லை, என் குழந்தையை மட்டும் காப்பாத்துங்க என்று மனதுக்குள் கதறினேன். ஆம்புலன்ஸ் வேகமாக மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஒரு பக்கம் என் வாழ்க்கை முழுவதும் சிதறிக் கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் என் வயிற்றில் இருந்த அந்த சிறிய உயிருக்காக மட்டும் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற போராட்டம் தொடங்கியிருந்தது. அந்த இரவு என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த மருத்துவமனைக்குள் அடுத்த சில நிமிடங்களில் நான் கேட்கப் போகும் செய்தி என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காத இன்னொரு அதிர்ச்சியாக இருக்கப் போகிறது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை முடிந்த பிறகு என்னை ஐசியூவில் அனுமதித்திருந்தார்கள். எவ்வளவு நேரம் கடந்தது என்று எனக்கே தெரியவில்லை. மருந்துகளின் தாக்கத்திலும் உடல் வலியிலும் நான் ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மெதுவாக என் கண்களை திறந்தேன். எல்லாமே மங்கலாக தெரிந்தது. வெள்ளை நிற விளக்குகள், மருத்துவமனை கருவிகளின் சத்தம், பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த மானிட்டரின் பீப் பீப் என்ற சத்தம், எல்லாமே கனவு மாதிரி இருந்தது. என் அருகில் ஒருவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். கார்த்திக். அவர் முழு இரவும் அங்கேயே இருந்தது. அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. கண்கள் சிவந்து, முகத்தில் தூக்கமில்லாத சோர்வு. ஆனாலும் நான் கண் திறந்ததை பார்த்ததும் உடனே எழுந்து என் அருகில் வந்தார். மீரா, கண் திறந்துட்டீங்களா? எப்படி இருக்கு என்று மிகவும் மெதுவாக கேட்டாள். என்னால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. என் கையை மெதுவாக நகர்த்தி அறியாமலேயே என் வயிற்றின் மேல் வைத்தேன். அந்த நொடி என் மனசுக்குள் ஒரு விசித்திரமான வெறுமை. நேற்று வரை அந்த வயிற்றுக்குள் என் குழந்தை இருக்கிறது என்று நினைத்திருந்தேன். அந்த குழந்தையை பற்றி தான் என் எதிர்காலத்தை நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது என் வயிறு வெறுமையாக இருப்பது போல உணர்ந்தேன். என் கண்களில் கண்ணீர் தேங்கியது. கார்த்திக் என்று மெதுவாக அழைத்தேன். அவர் என் அருகில் வந்து, என்ன மீரா என்று கேட்டார். அவரால் உடனே சொல்ல முடியவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மிகவும் கவனமாக, மீரா, நீங்க மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கணும் என்று தொடங்கினார். அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்னாச்சு கார்த்திக்? குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே என்று கேட்டேன். கார்த்திக் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். மீரா, டாக்டர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க என்று சொல்லி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். உங்களோட கர்ப்பம் கலைஞ்சிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை என் காதில் விழுந்ததும் உலகமே நின்று போன மாதிரி இருந்தது. இல்ல என்று தலையை ஆட்டினேன். இல்ல கார்த்திக், அது முடியாது என்று குரல் நடுங்கியது. என் குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லுங்க என்று கதறினேன். என்னால் என்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்ணீரோடு என் வயிற்றை பிடித்து கொண்டு, அந்த குழந்தைக்காகத்தானே நான் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் தாங்கினேன் என்று அழுதேன். கார்த்திக் என்னை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொன்ன எந்த வார்த்தையும் என் காதில் விழவில்லை. நான் கதறிக்கொண்டே இருந்தேன். நான் என் குழந்தையை காப்பாற்ற முடியல என்ற எண்ணம் மட்டும் மீண்டும் மீண்டும் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அழுது அழுது ஒரு கட்டத்தில் என் உடலுக்கே சக்தி இல்லாமல் போனது. மீண்டும் என் கண்கள் மூடிக்கொண்டன. சில மணி நேரங்களுக்கு பிறகு மீண்டும் கண்களை திறந்தேன். இந்த முறை உடல் இன்னும் சோர்வாக இருந்தது. அருகில் பார்த்தேன். கார்த்திக் இன்னும் அங்கேயே இருந்தார். அவரை பார்த்ததும் எனக்கு ஒரு விதமான நிம்மதி வந்தது. கார்த்திக், நீங்க வீட்டுக்கு போங்க, ரொம்ப நேரமாச்சு என்று சொன்னேன். அவர் உடனே தலையே அசைத்தார். பரவாயில்லை மீரா, நீங்க என்னை ஒரு நண்பனா நினைச்சுக்கோங்க. நண்பனா இருக்கிற ஒருத்தன் இப்படிப்பட்ட நேரத்துல உங்களை தனியா விட்டுட்டு போக முடியுமா? அந்த வார்த்தைகள் என்னை இன்னும் உடைத்து விட்டது. என் வாழ்க்கையில் இவ்வளவு வருடங்களில் உண்மையாக என்னை பற்றி கவலைப்பட்ட ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. சின்ன வயதிலிருந்து நான் யாரிடமும் என்னுடைய மனசை முழுமையாக திறந்து பேசியதில்லை. ஆனால் அந்த மருத்துவமனை அறையில் என்னுள் பல வருடங்களாக அடைத்து வைத்திருந்த எல்லா வழிகளும் வெளிவர ஆரம்பித்தது. கார்த்திக், நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லணும் என்று ஆரம்பித்தேன்.
என் திருமணம் எப்படி நடந்தது முதல் சரவணன் என்னை எப்படி நடத்தினார், வீட்டுக்குள் நடந்த கொடுமைகள் நான் யாரிடமும் சொல்ல முடியாமல் தாங்கிக் கொண்ட நாட்கள், அவருடைய கோபம், அவருடைய சந்தேகம், என்னுடைய தனிமை, எல்லாவற்றையும் ஒன்றாக சொல்ல ஆரம்பித்தேன். கார்த்திக் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். எந்த இடத்திலும் என்னை தடுக்கவில்லை, எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவர் கண்களில் மட்டும் கண்ணீர் இருந்து கொண்டே இருந்தது. நான் கடைசியாக அந்த நாள் நீங்க மேலிருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்க இல்லையா என்று கேட்டேன். அவர் தலையை தாழ்த்தி கொண்டார். கண்களில் இருந்த கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. ஆமா மீரா, அவருடைய குரல் உடைந்தது. நான் பார்த்தேன். சில நொடிகள் அவர் பேசவே முடியாமல் இருந்தார். பிறகு, அன்னைக்கு உங்களை காப்பாத்த நான் ஓடி வரணும்னு நினைச்சேன். ஆனா அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், என்னால என்ன செய்ய முடியும் என்று பயந்துட்டேன் என்று அழுதார். நான் அன்னைக்கு ஒரு கோழை மாதிரி நின்னுட்டேன் மீரா. உங்களுக்கு உதவி செய்ய முடியல, அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லிக்கொண்டே முகத்தை துடைத்தார். அவரை பார்த்த எனக்கும் அழுகை வந்தது. கார்த்திக், நீங்க உங்களை குறை சொல்லாதீங்க என்று மெதுவாக சொன்னேன். அந்த நேரத்தில் உங்களால என்ன செய்ய முடியும்? அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவருக்கு எதிராக யாராவது உடனே நிற்கிறது அவ்வளவு சுலபமில்லைன்னு எனக்கு தெரியும். கார்த்திக் என்னை பார்த்தார். ஆனா இனிமேல் நீங்க தனியா இல்ல மீரா. அந்த வார்த்தை என் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நாள் நான் என் குழந்தையை இழந்திருந்தேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு உடைந்திருந்தது. ஆனால் அதே நாளில் பல வருடங்களாக நான் தேடிக்கொண்டிருந்த ஒரு உண்மையான நட்பும் என் வாழ்க்கைக்குள் வந்திருந்தது. எதிர்காலத்தில் இந்த நட்பு என்ன மாதிரியான மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிந்திருந்தது. இனி நான் முன்பு இருந்த அந்த பயந்து போன மீரா இல்லை. அந்த அறையில் சில நிமிடங்கள் அமைதியாகவே சென்றது. மீராவிடம் தன் மனதை திறந்து பேசிக் கொண்டிருந்த கார்த்திக்கின் கண்களில் இருந்த வலி அவளுடைய மனதையும் மெதுவாக தொட்டு கொண்டிருந்தது. மீரா, நான் சின்ன வயசுல இருந்தே தனிமையில்தான் வளர்ந்தேன். அப்பா அம்மா யாருமே எனக்கு கிடையாது. ஒரு ஆசிரமத்தின் உதவியோட ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன். மற்ற பசங்க எல்லாம் விடுமுறைக்கு வீட்டுக்கு போகும்போது நான் மட்டும் அந்த ஹாஸ்டல் அறையிலேயே தனியா உட்கார்ந்திருப்பேன். அப்பவே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில நம்ம உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் இருந்தாலே போதும் என்று கார்த்திக் மெதுவாக சொன்னார். அவருடைய குரல் திடீரென்று உடைந்தது. நல்லா படிச்சேன், கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் முடிச்சேன். வேலை கிடைச்சதும் வாழ்க்கை கொஞ்சம் மாறும்னு நினைச்சேன். அப்போதான் கல்லூரியில் ஒரு பெண்ணை சந்திச்சேன். அவளை நான் 3 வருஷம் மனசார காதலிச்சேன். அவள்தான் என்னோட உலகம்னு நினைச்சேன். அவளுக்காக என்னால முடிஞ்சதெல்லாம் செய்தேன். கடைசியில் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டோம். கார்த்திக் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். ஆனா அந்த வாழ்க்கையும் எனக்கு நிலைக்கல. அவளுக்கு வேற ஒருத்தருடன் தொடர்பு இருந்தது. அது தெரிஞ்சதும் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை, தினமும் சண்டை. கொஞ்சம் கொஞ்சமா அவள் என்னை வெறுக்க ஆரம்பிச்சா. கடைசியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் தனியா. அவர் தலையை தாழ்த்தி கொண்டார். எனக்கு இப்போ பெரிய ஆசை எதுவும் இல்லை மீரா. ஒருத்தர் என்னை உண்மையா புரிஞ்சுக்கணும். நான் பேசாம இருந்தாலும் என்னோட மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான். அதை கேட்டுக்கொண்டிருந்த மீராவின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. உங்களுக்காவது ஒரு காலத்துல அன்பு கிடைச்சிருக்கு கார்த்திக், எனக்கு அது கூட கிடைக்கல என்று அவள் மெதுவாக சொன்னாள். கார்த்திக் அவளை பார்த்தார். அந்த பார்வையில் பரிதாபம் இல்லை, அவளை புரிந்து கொள்ளும் ஒரு ஆழமான அன்பு இருந்தது. மீரா, நீ ரொம்ப நல்லவங்க. உனக்கு எவ்வளவு கஷ்டம் வரக்கூடாது. அந்த ஒரு வார்த்தை போதும். பல வருடங்களாக மனதுக்குள் அடைத்து வைத்திருந்த வேதனை எல்லாம் மீராவின் கண்களில் கண்ணீராக உடைந்து வந்தது. கார்த்திக் அவளுக்கு அருகில் வந்து அமைதியாக அமர்ந்தார். அழாதே. மீரா எதுவும் பேசவில்லை. சில நொடிகள் கழித்து மனதளவில் உடைந்திருந்த கார்த்திக் மெதுவாக அவளுடைய மடியில் தலையை வைத்தார். அந்த செயலில் எந்த தவறான எண்ணமும் இல்லை. ஒரு குழந்தையை போல நீண்ட நாட்களுக்கு பிறகு பாதுகாப்பான ஒரு இடம் கிடைத்த உணர்வு மட்டுமே இருந்தது. மீரா ஒரு கணம் திகைத்தாள்.
பிறகு மெதுவாக அவருடைய தலைமுடியை வருடினாள். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க என்று அவள் கண்ணீருடன் சொன்னாள். கார்த்திக் கண்களை மூடிக்கொண்டார். அந்த சில நொடிகளில் இருவருக்கும் உலகமே மறந்து போனது போல இருந்தது. மீராவுக்கு முதல் முறையாக தன்னுடைய வலியை யாரோ ஒருவர் கேட்காமல் கூட புரிந்து கொள்கிறார் என்ற உணர்வு வந்தது. கார்த்திக்கோ பல வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் தன்னை அன்புடன் கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற நிம்மதி. சில நொடிகள் கழித்து கார்த்திக் மெதுவாக அவளுடைய கையை தேடி பிடித்தார். மீரா தன் கையை விலக்கவில்லை. அவருடைய விரல்கள் அவளுடைய விரல்களை இறுக்கமாக பற்றி கொண்டன. கார்த்திக்கின் கண்களில் மீண்டும் கண்ணீர். நன்றி மீரா. எதுக்கு? என்னை தனியா இல்லைன்னு உணர வச்சதுக்கு. மீராவின் கண்களிலும் கண்ணீர் தேங்கியது. அவள் அவருடைய கையை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பிடித்தாள். அந்த நிமிடம் காதலா, நட்பா, அன்பா இருவருக்குமே புரியவில்லை. ஆனால் அந்த உறவு இருவருடைய உடைந்த மனங்களுக்கும் ஒரு சிறிய ஆறுதலாக இருந்தது. அப்படியே சில நொடிகள் அமைதியாக இருந்தார்கள். திடீரென்று வெளியிலிருந்து கதவு சத்தம் கேட்டது. மீரா! அந்த குரலை கேட்டவுடன் இருவரும் அதிர்ந்து போனார்கள். அது சரவணனின் குரல். உடனே கார்த்திக் எழுந்து அமர்ந்தார். மீராவும் பதறி தன் கையை அவருடைய கையிலிருந்து எடுத்துக்கொண்டாள். ஒரு நொடிக்கு முன்பு இருந்த அந்த நெருக்கம் மறைந்து இருவரும் மீண்டும் நிஜ உலகத்துக்குள் வந்துவிட்டார்கள். மீராவின் முகத்தில் மீண்டும் பயம். கார்த்திக் அவளை பார்த்தார். அவளுடைய கண்களில் இருந்த அந்த பயத்தை பார்த்ததும் அவருடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான் எழுந்தது. இனி நான் அவளை தனியா விட்டுடுவேனா, இல்லை அவளுக்காக ஏதாவது செய்ய போறேனா? இதோடு தீராத மோகம் எபிசோட் 2 முடிகிறது. அடுத்த எபிசோடில் சரவணனும் கார்த்திக்கும் நேருக்கு நேர் சந்திக்கும் அந்த அதிர்ச்சியான தருணம் என்னவாக இருக்கும்? அந்த நேரத்தில் மீராவின் நிலை என்ன ஆகும்? அவளுடைய வாழ்க்கை உண்மையிலேயே மாறப்போகிறதா? இல்லை அவளுக்கு தெரியாமல் இன்னும் ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறதா? இத்தனை கேள்விகளுக்கும் பதிலோடு தீராத மோகம் எபிசோடு 3 அடுத்ததாக பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.